லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 297 ரூபாய் 9% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே போல் ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 204 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 772 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 777 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 47 தினார் 739 ஃபில்ஸ். தங்க விலையை பார்க்கும்போது ஹார்ட் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகுது மக்களே. ஒரே அடியில் சடனாக நின்றுது. இந்த அளவுக்கு விலை ஏறினா 1 கிராம் இல்லை, நம்ம ஒரு மஞ்சரி கூட எடுத்துக்க மாட்டோம் போல. நாட்டுக்கே போக முடியாது. மிகப்பெரிய தலைவலி இதோ வந்தது. இந்தியர்கள் இலங்கையர்களே உஷார். குவைத்திகள் மட்டுமில்லை, நாமளும் தலையில் கையை வைக்க வேண்டிய நிலைமை தான். குவைத்தி பெண்ணுக்கு 15 வருடம் ஜெயில், வெளிநாட்டவர்களுக்கு செய்த அநியாயத்துக்கு. இதோ மிக முக்கியமான வானிலை ஆய்வாளர்களின் எச்சரிக்கை அடுத்து. அதே போல அல் ஜஹ்ரா ஜித்திக் பகுதிகளில் தண்ணீர் தடைப்படும். இளைஞர்கள் வாலண்டியராக இறங்கியிருக்கிறாங்க ஃபீல்டில். மீன் பிடிக்கிறவங்க தயவு செய்து கவனம். முக்கியமான பல செய்திகள் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக தான் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ஏதாவது தகவலை நீங்கள் அதை மட்டும்தான் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணி தள்ளிட்டு முன்னாடி போய் தேடி பார்த்துக்கோங்க. முதலாவது தகவல் வானிலை ஆய்வாளர்களுடைய தகவல். இதோ குவைத்தில் -°C வெப்பநிலை பதிவாகிய பல பகுதிகளில் சால்மி பகுதி முதல் இடத்துல இருக்குது. -2.5°C வெப்பம் பதிவாகி இருக்குது. அதே போல் கோல்டுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, தரையில் இருக்கக்கூடிய தண்ணீர் உறைஞ்சி போய் இருக்குது. தரையில் இருக்கக்கூடிய தண்ணீர் உறைஞ்சி போய் இருக்குது. அதுக்கான வீடியோ ஆதாரங்களும் உள்ள அட்டாச் பண்ணியிருக்கிறேன். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இதோ -2.9°C பாகை வெப்பநிலை. இறைவன் தான் பாதுகாக்கணும். நேற்றைய தினம் மரண சம்பவம் என்ற பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். தயவு செய்து கவனம். مساكم الله بالخير وجمدة. هذا العام مع استمرار الرياح الشمالية فتوقعنا هذا البرد اللي دخل علينا مبكر من الخريف الماضي، فمع انخفاض نسبة الرطوبة وضعف الرياح الجنوبية الرطبة واستمرار الرياح الشمالية الغربية وهي مرتفعات جوية، توقعنا هذا البرد وهذا الشتاء راح يكون برودته شديدة وقوية. فاستمرت معانا هذه الجبهات الباردة والكتل الهوائية الباردة اللي وصلت درجات الحرارة إلى ما دون الصفر المئوي، ومتوقعا يستمر معانا البرد هذا العام حتى بعد دخولنا في الربيع
مع استمرار الرياح الشمالية الجافة النشطة المثيرة للغبار، وفرص الأمطار تكون ضعيفة خلال الفترة القادمة وأقل من المعدل، والله أعلم. দেখো তোমরা বরফ পড়ে গেছে মতলা সাইডের তিনে দেখো কি ঠান্ডা বরফ পড়ে গেছে এগুলো সব বরফ সাইডের তিনে অনেক ঠান্ডা அடுத்த மிக முக்கியமான தகவல் இதோ. த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் மிக முக்கியமான அடுத்த தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அல் சித்திக் பகுதிகளில் தண்ணீருக்கான தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. இன்றைய தினம் மாலை, அதாவது இரவு 8 மணியில் இருந்து 12 மணித்தியாலங்களுக்கு, அதாவது விடிய காலையில் 8 மணி வரைக்கும் ஷுவைக் பம்பிங் ஸ்டேஷனுடைய சில மெயின்டெனன்ஸ் காரணமாக. ஆனால் இது நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றதால தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விடுமுறை நாள் தானே, இன்னும் அந்த வேலை கொஞ்சம் தாமதமாகினால் இன்னும் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து கவனம். அடுத்த மிக முக்கியமான செய்தி, குவைத்தி வுமன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குவைத்தி பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 15 வருட சிறை தண்டனையும் கிட்டத்தட்ட 10,000 தினார் அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க குற்றவியல் நீதிமன்றம். ஹஷிஷ் போன்ற போதைப் பொருட்களை வெளிநாட்டவர்களுக்கு வித்ததற்காக. நல்ல தண்டனை, நன்றி. அடுத்த மிக முக்கியமான தகவலில் முதல் தகவல் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. குவைத்துடைய குடியுரிமையை யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாராளுமன்ற அமைச்சரில் ஒருத்தர். அடுத்ததா இதுதான் குவைத்தையே கதிகலங்க வைத்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். குவைத்து குடியுரிமை எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஃப்ராடுத்தனமா அப்படின்ற மாதிரி 1200 டிபெண்டன்ஸ், அதாவது 1200 நபர்கள் இந்த குவைத்தி குடியுரிமை ஃப்ராடு பண்ணினத்தில் சம்பந்தமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நபர் 6 திருமணம் முடிச்சிருக்கிறாரு. இஸ்லாம் மார்க்கத்திலேயே 4 தாடா அனுமதியே, 6 திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த திருமணம், இந்த பந்தம், சொந்தம் விளைவாக கிட்டத்தட்ட 1200 பேர் உருவாகி இருக்கிறாங்க. இந்த 1200 பேருக்குள்ள எத்தனை ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட டிரைவர், எத்தனை பேர்கிட்ட ஹத்தாமா, எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எத்தனை ஃபேக்ட்ரி, எத்தனை கம்பெனி, எத்தனை தொழில்தளம், இந்த மாதிரி பல தரப்பட்ட விசாரணைகள் பிகினிங் ஆகியிருக்குது, ஸ்டார்ட் ஆகியிருக்குது. மக்களே, இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு ஏன் போக முடியாது இலங்கையர் இந்தியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குவைத்தி ஒரு வெளிநாட்டு பெண் ஒரு பாபாவை முடிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் எக்காமா ஃபோர்ஜரி பண்ணலை. ஆனால் வெளிநாட்டு பெண்ன்றதால குடியுரிமையை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க, அவங்கள நாட்டு குடியுரிமையை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் பெரிய அளவு ரிஸ்க் இல்லை. இவங்க அரசாங்கத்துக்கிட்ட பேசி அவங்களுடைய பணிப்பெண்ணுக்கு, டிரைவருக்கு, தேவையான எல்லாருக்குமே திருப்பி எக்காம அடிக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம், எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி கேஸ். இது ஃபோர்ஜரி கேஸ், அதாவது இவங்க ஏமாற்றி அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஃப்ராடு பண்ணி இவங்களுடைய குடியுரிமையை எடுத்திருக்கிறாங்க. இப்படி எடுத்தவங்களுக்கு அரசாங்கம் எந்த ஒரு சலுகையும் காட்டாது, எந்த ஒரு மன்னிப்பும் கொடுக்காது. உடனே ரிஜெக்ட். அவங்களுடைய ஃபைலை உடனே தூக்கிடுவாங்க. அவங்களுடைய ஃபைலை உடனடியாக தூக்கினதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்கள நாடு கடத்துறதுக்குரிய ஏற்பாடு, கைது பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் துரிதப்படுத்துவாங்க. அப்போ அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கும் அதே நிலைமை தான். கேன்சல், ரிஜெக்ட், நாட்டுக்கு போகணும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் நாட்டுக்கு நீங்கள் போக வேண்டி வரும், ஆனால் டிலே ஆகும். உடனே உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது. உங்களுடைய ப்ரொசீஜர் என்ன, ஒருவேளை அக்காம அடிச்சிருக்கா அழிக்கலையா எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் போக வரும்.
உங்களுடைய அவசரத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன எமர்ஜென்சி உண்டு, நீங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தாலும் கூட எமர்ஜென்சிக்கெல்லாம் நாட்டுக்கு போக முடியாது. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறது பார்த்திங்கன்னா அந்த அமாலா ஷெல்டர் சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய நிலைமை தான். இந்த மாதிரி இருந்து அங்கே எல்லாம் தங்கி தான் போக வேண்டி வரும். தயவு செய்து கவனம். அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக உங்களுடைய மொபைல் ஐடியையும் செஹல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப கவனம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் உங்களுடைய பிரச்சனை இதுதான் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிங்கன்னா தப்பிக்கலாம், இல்லையா மாட்டிக்குவீங்க. அடுத்ததாக குவைட் வாலண்டியர்ஸ் டீம் வந்து ஃபுல்லாகவே இறங்கி கடலில் இருக்கிற வலையெல்லாம் வந்து அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு பக்கமாக பிலிப்பீன்ஸில் கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறதுக்காக இறங்கிட்டாங்க. இதோ பிடிப்பட்ட 5000 தினார் அபராதம். தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை யாரும் பண்ணிடாதீங்க. الو شلونكم زينين كويس في سمك شويه شم في شم وين خلينا نشوف طالع بس عشان ما شاء الله ما شاء الله وين يا سلام عليك كفو والله كفو شو اسمك شنو وات يور نيم دينيس يا سلام عليك واتس يور نيم ماني ماني ايه ماني فلوس ماني شوف اشوف وين صيد مال انت ما شاء الله ما شاء الله شو بس هذاك دينيس ها دينيس صيد وايد برايان ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.